பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எதுக்காக பயப்படுறீங்க? இந்த பிசினஸ் நான் தொடங்குறேன், இந்த பிசினஸ்ல லாபம் வருமா என்று சந்தேகம் படாதீங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அந்த பிசினஸை தொடங்குங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, நம்ம எது செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாக தேவ சமூகத்துல வந்து காத்திருந்து தேவன்கிட்ட சொல்லி அந்த காரியத்தை செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் அதை பிளெஸ் பண்ணுவார். எதுக்காக பிசினஸ்ல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனுக்கு பயப்படாம சொந்த ஆலோசனையில நடந்து கொண்டு சுயத்தை நம்பி நம்ம வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சக்சஸ் வர வேண்டும் என்றால், நீ கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து நீ வாழும்போது, நீ நினைக்கிறதை காட்டிலும் யோசிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை நேரத்துல இந்த பிள்ளைகள் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இதை தேற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விசேஷமாக எந்த துயரத்தோடு, எந்த வேதனையோடு, எந்த கண்ணீரோடு இருந்தாலும் இந்த வார்த்தை மூலியமா இந்த பிள்ளைகளை தேற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கருத்துல கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.